السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழையாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள் பொங்கும் ஃபஜ்ருடைய சுபூ தொலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது பற்றி திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலும் நமக்கு உபதேசம் போதனை செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சொல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக முகமது நபியாக என் மீது அருள் புரியுமாறு ஒரு துஹாவை செய்கிறாரோ, ஸலவாத்து சொல்கிறாரோ, அவர் மீது அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் சொல்லக்கூடிய நபிமொழி கிரந்தத்தில் 687 577 போன்ற இந்த இலக்க எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து நம்ம சொல்வதன் மூலமாக நமக்கு இறைவன் அருள் புரிகிறான். ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்கிறாங்கன்னு வைங்க, அது எப்போ வேணாலும் சொல்லலாம், நேரங்காலம் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் சொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் சொல்வது மிகச்சிறந்த ஒரு நன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எல்லா நேரத்தையும் நம்ம சொல்லலாம். தொழுகைக்கு பிறகு, சாதாரண நேரங்களில், தூங்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய அந்த ஸலவாத்து சொல்ல மார்க்கத்தில் அனுமதி வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் சொல்வது கூடுதலான மகத்துவமாக இருக்கிறது என்பதை ஹதீஸில் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது. 33:56 அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ்வுடைய புகழ் குர்ஆன்ல பல இடங்களில் புகழ்றான்ல, அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. 33வது அத்தியாயத்தினுடைய 56வது இறைவசனம். அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர். நம்பிக்கை கொண்டவரே, நீங்களும் அவருக்காக முகமதுக்காக இறையருளை வேண்டுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் அருள் புரிகிறாங்க, அல்லாஹ் அருள் புரியலாம், மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ்வுக்காண்டி வந்து துவா செய்கிறாங்க, ஸலவாத்து சொல்கிறாங்க, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், சலாமும் ஸலவாத்தும் சொல்லும் மாதிரி மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சலாம் சொல்லுவது எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஸலவாத்தையும் சஹாபாக்கள் கேட்குறாங்க. நீங்கள் சலாம் சொல்லுவது எங்களுக்கு தெரியும், ஒரு ஆளை பார்த்தா ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் போம். ஆனால் ஸலவாத்துங்கிறது என்னென்னா அதே சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஸலவாத்துன்னு சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்ங்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்காண்டி இப்ராஹிம் நபியை முன்னிலைப்படுத்தி, இறைவா இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிந்தது போன்று இந்த இறை தூதராகி முகமதுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக என்று துவா செய்யுங்கன்னு மார்க்கத்தில் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுபோல் வந்துக்கிட்டு எப்படியெல்லாம் ஸலவாத்து சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தொழுகையில் நம்ம சொல்லக்கூடிய ஸலவாத்து. பொதுவாக இது அகமதில் வந்துக்கிட்டு ஹதீஸ் கிரந்தத்தில் 1772 16455 நான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ரசூலுல்லாஹி அவங்களுக்கு பயான் ஜும்மா பயான் பேசுகிறோம். பொதுவாக ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வரும் பொழுது நம்ம இந்த தொழுகையில் ஒரு முழுசாக ஓதிக்கிட்டு இருக்க முடியுமா? அது ஓதிக்கிட்டு இருக்க முடியாது. சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கும், இதை ஓதணும் இங்கே சொற்பொழிவு காதில் விழுவாது, சிந்தனை அப்படி இதிலே போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு பேர் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சொற்பொழிவுலையோ சாதாரண நிலையிலையோ ஒரு ஆள் பயான் பேசுகிறார் அப்படிங்கும்போது சின்னதாக சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படின்னு சொல்லலாம். அரசுதான் சொல்கிறாங்க, அது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அப்படிங்கக்கூடிய அளவுக்கும் இந்த மாதிரி சின்னதாக சொல்லக்கூடிய விஷயத்தை நசாயிக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நசாயி ஹதீஸ் கிரந்தத்தில் 1285 2728 ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு முடிச்சுக்கிருக்கேன். அப்படி அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஓ சல்லம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். இந்த மாதிரி சின்னதாக சொல்வதற்கும் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. செலவாத்துங்கிற பேர் நம்ம உளறி வச்சுருக்காங்க, உளர்வாங்க. என்ன செய்யாங்க, கற்பனை கதைகள்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, செலவாத்து நாரியா நரக நெருப்புக்குள்ள செலவாத்துன்னு அர்த்தம். செலவாத்து நாரியாண்டு அதெல்லாம் இணைகரிக்கக்கூடிய செலவாத்துக்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி செலவாத்துக்களை அரசுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் வெள்ளிக்கிழமையில தான் நம்ம செலவாத்து சொல்லாமல் சொல்லுவது ஹதீஸ்லேயே ஒரு இடம் பெற்றிருக்கிறது. உங்களது நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அந்நாளில் வெள்ளிக்கிழமை மகத்துவம் சொல்லப்படுது. அந்நாளில் தான் நபி ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் அவருக்கு உயிர் கைப்பற்றப்பட்டது. உலகத்துக்கு வந்தார்ல, கொஞ்சம் வாழ்ந்தார்ல, எல்லா நாடு அளவுக்கு வாழ்ந்தார். இவ்வளோ காலமாக தப்சீலாக எல்லாம் உலகம் இருந்து வச்சுப்பாங்க. இவ்வளோ வருஷம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னா அப்படிலாம் குறிப்பில்லை. வாழ்ந்தார் எவ்வளோ காலம் அல்லாவுடைய நாட்டைப்படி வாழ்ந்துட்டு மூத்தா போய் போயிட்டார். ஆதம் நபி அவர் பாவம் மன்னிப்பு கேட்டார், எல்லாம் மன்னிச்சுட்டான். இப்படிலாம் பார்க்குறோம். அல்லாவுடைய ஒரு செய்திக்காக மரத்தை நெருங்காதவங்க நெருங்கிட்டார். அதனால தான் பூமிக்கே வந்தார். இந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய மரம் இப்போ சாப்பிட்டாரா, எல்லாம் பால் உணர்வு வந்துருச்சு. ஆம்பளை பொம்பளையோட மேற்று வந்த உடனே தூக்கி போட்டான் அல்லா உலகத்துக்கு. பிறகு மன்னிப்பு கேட்டு திருந்தி விட்டார். அப்போ அதான் மார்க்கத்தில் நம்ம சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாக ஆதம் நபி அப்போ தான் படைக்கப்பட்டார். அதுபோல் ஆதம் நபி அந்நாளில் அவர் உயிரும் கைப்பற்றப்பட்டது வெள்ளிக்கிழமையில். அந்நாளில் வெள்ளிக்கிழமையில் தான் எக்காலம் சூடு ஊதப்படும். அந்நாளில் தான் மக்கள் மூர்ச்சையாகி விடுவார்கள். அந்த வெள்ளிக்கிழமை மகத்துவத்தை பற்றி மார்க்கம் சொல்லுது. எனவே அந்நாளில் வெள்ளிக்கிழமையில் என் மீது செலவாத்தை அதிகமாக்குங்கள். பொதுவாக செலவு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், வெள்ளிக்கிழமை அதிகமாக சொல்லுங்கள் சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் என் மீது செலவாத்தை அதிகமாக்குங்கள். உங்களது செலவாத்து என்னிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் செலவாத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எங்களது செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் நபிகள் நாயகம் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நீங்கள் தான் அழிந்து போயிருப்பீங்க, மூத்தா போயிருப்பீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான். எல்லாருடைய உயிரையும் கரையாந்து சாப்பிட்டு விட்டுரும். ஆனால் நபிமார்களுடைய உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சுசாசம் பதிலளிக்கிறாங்க. இது அறிவிப்பாளர் ஹவுசிபுன் சஹாபி நூல் அபுதாவுதில் 1047 883 நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பூமியில் சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக பூமியில் சுற்றி திரும் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் உள்ளனர், நிறைய இருக்கிறாங்க நிறைய விஷயத்துக்கு. அதில் ரசூலுல்லாஹி சலாத்து சொல்லும் பொழுது அந்த சலாம் நபிகள் நான் மேங்கிறோம், இந்த சலாவாத்து சொல்கிறோம். இதை எடுத்துக்கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு போய் எடுத்துக்காட்டி சொல்லுவார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலிக்கூடிய நபிமொழி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1282 போன்ற 1282 நபிமொழி இலக்க எண் 1265 போன்ற விஷயங்கள் இந்த இலக்க எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி அவங்களுக்குமே சலவாத்து சலாம் சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு போய் மலக்கு பிரத்யேக மலக்கு அதுக்கு நிறைய பணிக்கு இருக்கிறாங்க. ஒன்று இந்த ரசூலுல்லாஹி இந்த பணிக்கு இருப்பது போன்றும் நிறைய பணிக்கு தொழுகை ஷிஃப்ட் மாற்றிட்டு இருப்பாங்க. சுபுவில் வரவர், அசரில் போவார், அசரில் இசாவில் அப்படி மாறி அப்படி நிறைய எல்லாம் வச்சுருக்கிறான். அது நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து சொன்னால் எடுத்துக்கொண்டு போய் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹிக்கு. இப்படி தான் இருக்குமே ஒழிய இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த சுன்ன ஜமாத்தில் நம்ம அந்த தர்காவதையும் கட்டி விடுவாங்க. நபிகள்லாம் உசுரோடு இருக்கிறாங்க. உசுரோடலாம் இல்லை, முகமதினை முகத்தை வடிகட்டக்கூடிய உண்டாக்குறது. நபிகள்லாம் உசுரோடு இருக்கிறாங்கல்ல, அப்போ நாங்கள் தர்கா கட்டுவோம், அவர் அவுளியா ஆக்குவோம், அவர் கும்பிடுவோம். அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. நபிகள்லாம் மூத்தா போயிட்டாங்க. நம்ம சலவாத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எடுத்து சொல்லப்படும். இந்த அடியார் இன்னாருடைய மாதிரி இன்னார் உங்களுக்கு நபிகள் நாயகமே சலவாத்து சலாம் சொன்னார் இப்படி எடுத்து சொல்வதற்கான எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒழிய உசுரோடு இருக்கிறாங்கிறதான் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கதை எழுதி வச்சிருக்கிறதால நபிகள்லாம் உயிரோடு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேணும். மூத்தா போயிட்டாங்க. ஆனால் சலவாத்தை ரசூலுல்லாஹிக்கு பிரத்யேக மலக்குமார் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் அதிகம் இந்த ரசூலுல்லாஹி மீது நமக்கு சலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.